こんばんは。こんばんは、ma'am. Okay, start කරමු. අද lesson එක තමයි lesson 11. grammar lesson වල lesson 11. එතකොට lesson 11 වල vocabulary එක බලමු. first one තියෙනවා verb එකක්. ඉන්නවා කියන එක. ඉන්නවා කියනවා imas. imas. Okay. நாங்க வந்து இப்ப 11வது லெசன்ஸ் பார்க்க போறோம். அதுல வந்து வினை சொற்கள்ல முதலாவது வேர்டு என்னன்னு சொன்னா இமஸ். இமஸ்னா இருக்கின்றது அப்படின்ற கருத்து வரும். ஓகே. ඒකට ඒකේ example තියෙනවා have a child. ළමෙක් ඉන්නවා කියන එක කොදොමෝ ga imas. කොදොමෝ ga imas. ஒரு குழந்தை இருக்கிறது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும், உதாரணமா சொல்லணும்னா கொதமகா இமஸ். கொதோமொகா இமஸ். next එකත් ඊළඟ එකත් ඉන්නවා කියන එකම තමයි stay එහෙම නැත්නම් be place එකක ඉන්නවා කියන එක imas ඉන්නවා. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது வந்து ஸ்டே தங்குதல் அல்லது ஒரு இடத்தில் இருத்தல், ஒரு பிளேஸ்ல ஒரு இடத்தில் இருத்தல்னு குறிக்கிறதுக்காக வந்து இமஸ் அப்படின்ற வேர்டையும் பயன்படுத்தலாம். ඒකට ඒකේ example තියෙනවා ජපාන් වල ඉන්නවා කියන එක. නිහොන් කියන ජපාන්. ඒකට මෙතන place එකක ඉන්නවා නම් particle එක විදිහට ගන්නෙ verb එක imas. නිහොන් ni imas. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்தில் இருத்தல் அப்படின்றதுக்கான உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜப்பானில் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானில் இருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு வந்து நிஹோன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பிளேஸ்ல இருத்தல் அப்படின்றது குறிக்கிறதுக்காக நீன்ற பாட்டுக்களை பயன்படுத்த வேணும். ஆகவே நிஹோன் நீ இமஸ். ஓகே. Okay ඊළඟට තියෙනවා take කියන එක. ඒ කියන්නේ ගත වෙනවා සිංහලෙන් meaning එක kakarimas. kakarimas. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கக்காரிமஸ். උට මේකට ගන්න පුළුවන් money ඊළඟට time. එතකොට time එකක් ගත වෙනවා නම් වැය වෙනවා නම් jikan කියන time එකට jikan ga kakarimas. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து இந்த இடத்துல வந்து டேக்ன்றது எடுத்தல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, செலவழிதல் அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ளலாம். பணம் அல்லது காசு செலவழிதல் அப்படின்றது வந்து. இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிக்கன் சிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மணினே இது மேம். முதல்ல இது மேம் சிக்கன் no, no, time. டைம். ஓகே ஹரி மேம். டைம் நேரம். அப்ப நேரம் எடுக்கின்றது அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா சிக்கன்கா கக்காரிமஸ் அப்படின்னு சிக்கன்கா கக்காரிமஸ். ஓகே. Okay next ඊළඟට තියෙනවා take a day off. නිවාඩු ගන්නවා කියන එක yasumimas. yasumimas. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஓய்வு நேரம் அதாவது வேலையிலிருந்து டே ஆஃப் எடுத்தல். அதாவது வந்து ஒரு நாள் வேலையிலிருந்து லீவ் எடுத்தல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு சொல்லக்கூடியது வந்து வாட்ஸ் தட் வேர்ட் மேம்? yasumimas. யசுமிமஸ். யசுமிமஸ் அப்படின்னு சொல்லப்படும். ஓகே. Okay එතකොට එතන example එකක් විදිහට ලියනවා නම් ඒ කියන්නේ company එකෙන් leave එකක් ගන්නවා නම් kaisha wo particle එක use කරන්නේ kaisha wo yasumimasu කියලා sentence එකක් විදිහට කියන්න පුළුවන්. ஓகே மேம். அதுக்கு உதாரணமா ஒரு சென்டென்ஸ் விதத்துல வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதாவது கம்பெனியிலிருந்து ஒரு ஒரு நாள் லீவ் எடுத்தல் அப்படின்னு சொல்லணும், ஓய்வு எடுத்தல் அப்படின்னு சொல்லணும்னா, கைசாவோ யசுமிமஸ். ஓகே. Okay apple වලට කියනවා ringo. அது அப்பீல் பழத்துக்கு வந்து ரிங்கோ. mandarin orange එහෙම නැත්නම් orange කියනවා mikan. அது மெண்டரின் ஆரஞ்சுக்கு சின்ன அந்த ஆரஞ்சுக்கு வந்து மிகான் அப்படின்னு சொல்லப்படும். sandwich english word එකක් හින්දා කතකනා වලින් sando ichi. அந்த சாண்ட்விச்க்கு வந்து கத்தகனாவால வந்து சந்தோ இச்சி. and curry and rice curry rice. அது கரியும் சோறுக்கு வந்து கரியின் ரைஸோ அப்படின்னு சொல்லப்படும். ice cream ஐசு குரீமு. ஐஸ்கிரீமுக்கு வந்து ஐசு குரீமு. stamp එක கித்தே. அது வந்து ஸ்டாம்ப் முத்திரைக்கு வந்து கித்தே. postcard hagaki.
அது வந்து போஸ்ட் கார்டு அஞ்சல் அட்டை அப்படின்றதுக்கு வந்து அகக்கி. envelope photo photo அது என்ன கடித உரைக்கு வந்து பூத்தோ. express mail sokutatsu sokutatsu அதிவேக அஞ்சல் அப்படின்றதுக்கு வந்து சொக்கு தட்சு. registered mail කියනවා kakitome kakitome தபால் அஞ்சல்ன்றதுக்கு கக்கி தொமே. එයා මේල් වලට words දෙකක් තියෙනවා එකක් තමයි එයා මේරු ඊළඟට අනිත් එක කෝකෝ බින් කෝකෝ බින් அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏஆ மெயில், அதாவது ஆகாய மூல அஞ்சல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து 2 வார்த்தை காணப்படுது. ஒன்று ஏஆ மெயிலு, அடுத்தது பாத்தீங்கன்னா கூகோ கோகோ மீன் கூகோ பின்னு කෝකෝ බින් கூகோ பின். සීමේල් වලට කියනවා ෆුනා බින් ෆුනා බින් கடல் மூலமான அஞ்சல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஃபுனாபி. foreign country gaikoku gaikoku வெளிநாடுன்றதுக்கு வந்து காய்கொக்கு. time එක jikan jikan நேரம் அப்படின்றதுக்கு ஜிகன். the month මාසෙට කියනවා getsu getsu மாதம் அப்படின்றதுக்கு கெட்சு. year අවුරුද්ද nen nen வருடம்ன்றதுக்கு நின். නැත about එහෙම නැත්නම් පමණ කියනවා ගුරයි ගුරයි அத குராய் அப்படின்னா பற்றி about. නැත how long dono ගුරයි dono ගුරයි அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நீளம் அப்படின்னு கேட்கறது வந்து கொனோ குராய். in total total එකක් කියනවා සෙම්බුදේ සෙම්බුදේ மொத்தமாக அப்படின்னு சொல்றதுக்கு வந்து செம்புதே. නැත all everything හැමෝම නැත්නම් හැමදේම මින්න මින්න அது எல்லாம் எல்லோரும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மின்னா. next one only කියනවා විතරයි කියන meaning එක දකේ දකේ மற்றும் அப்படின்னு மட்டும் ஒன்லி மட்டும்ன்றதுக்கு வந்து தக்கே. නැත customer කෙනෙක්ව welcome කරන විදිහ ඉරාශයි මාසේ ඉරාශයි මාසේ அது வந்து இரஷாய் மசை அப்படின்னு சொன்னா ஒரு கஸ்டமரை வந்து ஒரு நுகர்வோரை வந்து வரவேற்கிறதுக்காக பயன்படுத்துறது வந்து நல்வரவாகட்டும் சொல்றதுக்கு வந்து சொல்லப்படக்கூடிய இரஷ்ய மசை. ஓகே. ඊළඟට ඕස්ට්‍රේ sorry and furthermore කියනවා සොරේ කරා සොරේ කරා இந்த சொரே கரா அப்படின்னா அது என்னன்னா மேலும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து சொரே கரா. ஆஸ்திரேலியா ஓசுத்தோராரியா ஓசுத்தோராரியா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஓ சுத்தாரியா. right එතකොට ඒ ටික තමයි lesson 11 වල vocabulary එක වෙන්නේ ඊළඟට තියෙනවා මේ lesson 11 වල කරන්නේ counting system කියන එක. ඒ කියන්නේ ජැපනීස් වලදී එක එක දේවල් count කරන්න ගණන් කරන්න එක එක විදිහේ words use කරනවා. කියන්නේ අර normal numbers අපි ඉචිනී සංශී වගේ ගණන් කරන්නේ එකේ ඉඳන් 10ට ඒ වගේම 100ට ඒ වගේ numbers number එකක් විදිහට ගත්තොත් ඒ ටික තමයි use කරන්නේ. ඉචිනී සංශී ඒ විදිහට. හැබැයි දේවල් count කරනකොට එක එක object එක අනුව එක එක විදිහේ words තියෙනවා. ඒක තමයි දැන් ඊළඟට කරන්නේ counting system එක. Okay. ஓகே மேம். அடுத்து நான் வந்து கவுண்டிங் சிஸ்டம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பொருளையும் எண்றதுக்கு கவுண்ட் பண்றதுக்கு வந்து அதுக்கு உரிய சில வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்தப்படும். சில மெஷர் வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்தப்படக்கூடியதா இருக்கும். அதை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா நாங்க ஏதாவது 1, 2, 3 அப்படின்னு என்னன்னு சொன்னா அதுக்கு ஏற்கனவே நாங்க படிச்ச நம்பர் சிஸ்டம் இச்சினி சன் அப்படின்றத வந்து பயன்படுத்தலாம். அது இல்லாம நாங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பொறுத்து நாங்க என்னென்ன வகையான எப்படிப்பட்ட பொருட்களை பயன்படுத்துறோமோ அதுக்கேத்த மாதிரி சில வேர்ட்ஸ் நாங்க பயன்படுத்துறோம், மெஷர் வேர்டா பயன்படுத்துறோம். அதை பத்தி நாங்க இப்ப பார்க்க போறோம். ஓகே. right. එතකොට මේකේ charts ටිකක් තියෙනවා. ඒකට first chart එක පළවෙනි chart එක තමයි counting small objects. ඒකට small objects කියලා කිව්වහම example විදිහට apple, orange, cheese,
eggs වගේ දේවල් count කරන්න ගන්න පුළුවන් මේ method එක. එතකොට මේකෙදි එකක් දෙකක් මේ කියන්නේ 1 apple 2 apples ඒ විදිහට යන්නේ. එතකොට count කරනවා අපි එකක් නම් hitotsu. Okay. ஓகே மேம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க சின்ன சின்ன பொருட்கள் எண்றதுக்கான சிஸ்டத்த பார்க்க போறோம். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், ஆரஞ்ச், கீஸ், சாவிகள் போன்றவற்றை முட்டை இது மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எண்றதுக்காக நாங்க பயன்படுத்துற மெத்தட் பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு பொருள் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து இத்தொட்சு. ஓகே. එතකොට මේ වගේ මම 1 to 10 විතරයි දාලා තියෙන මේ chart එකේ එකේ ඉඳන් 10ට. එතකොට එකේ ඉඳන් 10ට count කරන්න පුළුවන් කියන්නේ ඊටු ටික ඕනෑම number එකක් හදාගන්න පුළුවන්. හරි එකම method එක යන නිසා. එතකොට එකක් කියන්නේ හිතොත්සු ඊළඟට දෙකක් නම් to කියනවා පුතත්සු. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல 1லேருந்து வந்து 9 வரைக்கும் எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்றத மேம் தந்திராங்க. உங்களுக்கு இத பயன்படுத்தி வந்து பார்த்தீங்க 1லேருந்து 10 வரைக்கும் எந்த விதத்த வந்து தந்திராங்க. உங்களுக்கு இத பயன்படுத்தி இதுக்கு பின்னால வரக்கூடிய எண்களையும் வந்து இதே சிஸ்டத்த பயன்படுத்தி உங்களுக்கு எண்ணக்கூடியதாக காணப்படும். அந்த வகையில 1ன்றதுக்கு இத்தொட்சு, 2ன்றதுக்கு வந்து புத்தட்சு. ஓகே. ஓகே ඊළඟට තුනක් නම් මිත්සු. 3 அப்படியா 3 பொருள் வரது வந்து மிட்சு. යොත්සු 4 வந்து யோட்சு. පහක් නම් ඉසුත්සු. 5 வந்து இசுட்சு. මේකෙදි මේ ඉසුත්සු වලදී මේ දැන් අපි කලින් words ටික බැලුවොත් එimhe යොත්සු වල ත් කියන sound එක double consonant එකක් කියන ඒ හින්දා ඉත්සු එක පොඩියට මේ මැද තියෙන ඉත්සු එක චූටියට තමයි ලියන්නේ. ඒත් මෙතන 5 වලදී ඉසුත්සු වෙනවා. ඒ දෙකම normal letters. normal තමයි ලියලා තියෙන්නේ. இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இட்சு வந்து இப்ப சின்னதா காணப்படுது. மிட்சுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது இட்சு வந்து சின்னதா காணப்படுது. காரணம் என்ன சொன்னா, அது டபுள் கன்சனன்ட்டா பயன்படுத்துறதுனால இட்சு சின்னதா காணப்படுது. ஆனா 5 அப்படின்னு வர நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது 2 இட்சுமே வந்து நார்மல் விதத்துல தான் காணப்படும். அப்ப நீங்க அந்த நார்மல் விதத்துல தான் அதை வாசிக்க வேணும். ஓகே. ஓகே 6 කියනවා මුත්සු. அது 6 அப்படின்றதுக்கு வந்து முட்சு. 7 නනත්සු. 7 நனட்சு. 8 යත්සු. 8 வந்து சாரி மேம். යත්සු. 8 வந்து யட்சு. 9 කොකොනොත්සු. 9 வந்து கொக்கோனட்சு. 10 තෝ. 10 வந்து தோ. ඊළඟට මේකෙම අපි how many apples කියලා හුවොත් එහෙම කීයක්ද කියලා අහනවා ඉකුත්සු. அது எத்தனைன்னு கேட்கறதுக்காக வந்து இக்குட்சு எத்தனை எப்பல் எத்தனை orange கேட்கறதுக்கு இக்குட்சுன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். ஓகே එතකොට small objects count කරන්න මේ විදිහට හිතොත්සු පුතත්සු මිත්සු යොත්සු ඉසුත්සු මුත්සු නනත්සු යත්සු කොකොනොත්සු තෝ නැද question word එක තමයි ඉකුත්සු. right ඊළඟට බලමු ඊළඟ chart එක මේ PDF එක share කරලා තියෙන්නේ ඔයගලන්ට download කරගන්න පුළුවන්. ඊළඟට තියෙනවා counting people. පුද්ගලයන් ගණන් කරන විදිහ. එතන මේකේ ලේසි මේකෙදි 1 2 විතරයි වෙනස් වෙන්නේ. 1 person ඊළඟට 2 person මේ දෙක විතරයි වෙනස් වෙන්නේ. ඉතුරු numbers වලදී කරන්නේ මේ nin කියන එකෙන් තමයි person ඒ කියන්නේ people count කරන්නේ. මිනිස්සු ගණන් කරන්නේ nin කියන word එකෙන්. ඒකට nin කියන word එකට number එක ඉස්සරහට add කරාම ඒ පුද්ගලයන් ගණන් කරගන්න පුළුවන්. හරි. ඒතර 1 2 විතරයි වෙනස් වෙන්නේ. ஓகே. ஓகே மேம். இப்போ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து மக்கள் எப்படி கவுண்ட் பண்ணலாம். கவுண்டிங் பீப்புள்ஸ் மக்கள் எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து மிகவும் ஈஸியானது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நின் அப்படின்ற வேர்டை வந்து அதாவது இந்த நின் அப்படின்றது வந்து இதை மக்களை கவுண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வேர்டாக காணப்படுது. அந்த அடிப்படையில் இலக்கத்தோடு அதை நின் என்ற வேர்டை யூஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த மனிதர்களை கவுண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஓகே மேம். ஓகே එතකොට 1 person එක්කෙනෙක් කියලා කියනවා හිතෝරි. ஒரு மனிதன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இத்தோரி. 2 person ஃபுத்தாரி. 2 மனிதன் புத்தாரி.
ඒකට ඒ දෙක විතරයි වෙනස් වෙන්නේ. ඊළඟට නින් වලින් කවුන්ට් කරගෙන යනවා. 3 persons නම් sun නින් sun නින්. 3 மனிதன் சன்னின். ඊළඟ මේක විතරක් ටිකක් වෙනස් වෙනවා. 4 වලට අපි කිව්ව යොන් කියලා. හැබැයි මේ මෙතෙන්දී යූස් කරන්නේ යෝ විතරයි. නම් යොනින්. 4ல கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட் ஒன்று காணப்படுது. இப்போ 4 அப்படின்றதுக்கு வந்து யொன் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பீப்புளை கவுண்ட் பண்ண நேரம் இன்ன கட் பண்ணிட்டு யோவோட நின்ன சேர்த்து யொனின் அப்படின்னு சொல்லப்படும். ஓகே. ඊළඟ 5 people නම් ගොනින්. 5 மனிதர்கள் கொனின். රොකුනින්. 6 மனிதர்கள் ரொக்குனின். නනනින්. 7 மனிதர்கள் நனனின். අචිනින්. 8 மனிதர்கள் அச்சினின். කියුනින්. 9 மனிதர்கள் கியூனின். ඊළඟට ජූනින්. 10 மனிதர்கள் ஜூனின். and how many people කියලා අහන question word එක තමයි නන්නින්. அது எத்தனை மனிதர்கள் கேட்கறதுக்கான கொஸ்டின் வேர்ட் பாத்தீங்கன்னா நன்னி. ඒ විදිහට මාද peoples count කරන්න පුළුවන්. ඊළඟට තියෙනවා දැන් මේ counting system එකේදී එක word එකක් මේ count කරන object එක count කරන ඒ word එක දැනගත්තාම ඒකට number එක add කරන්න විතරයි තියෙන්නේ. එකම method එක තමයි use වෙන්නේ. ඒතර මෙතන තියෙනවා counting order. order එකක් කියන්නේ first, second, third ඒ විදිහට පළවෙනි, දෙවෙනි, තුන්වෙනි. ඒකට මේ වගේ order එකක් count කරන්න ගන්නේ bun කියන word එක bun. ඒතකොට bun වලට add කරනවා මුලට number එක. ඒ විදිහට bun වලින් order එකක් count කරන්න පුළුවන්. okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஆர்டர். அதாவது முதலாவது, 2வது, 3வது அப்படின்னு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு கவுண்ட் பண்றதுக்கான மெத்தட பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் இதெல்லாம் ஈஸியானது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதை அதை மெஷர் பண்றதுக்குன்னு ஒரு வேர்டு ஒன்று காணப்படும். அந்த வேர்டை தெரிஞ்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னால நம்பர்ஸை போட்டு அதை கவுண்ட் பண்ணிக்கொண்டே போகலாம். அதை வடிப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஓகே. right. එතකොට මම මේ ඔක්කොම numbers ඒ නිසා එකම system එකේ යන නිසා ඔක්කොම මේ කියන්නේ. ඒකට ඔයගොල්ලොන්ට හදා ගන්න පුළුවන් මේ ඕනෙම number එකකට මොකද්ද bun කියන word එක add කරනවා. order එකකදී. එතකොට වෙනස් වෙන numbers තියෙනවා නම් විතරක් මම ඒක කියන්නම්. දැන් මේකේදී නම් වෙනස් වෙන්නේ නැහැ. number එකට bun add කරනවා. එහෙනම් first නම් ichiban, second niban, third sanban විදියට. okay. ஓகே மேம். அதில் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே சிஸ்டம் முறையில் வருது அப்படின்றதுனால மேம் ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓர்டர் என் பண்ண ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் என்ற நேரம் பயன்படுத்தக்கூடிய வேர்ட் வந்து பன் அப்படின்ற வேர்ட். இப்போ முதலாவதுன்னு சொல்லணும்னு சொன்னால் இச்சிபன், 2வது நிபன், 3வது சன்பன், 4வது யொன்பன், 5வது கொபன் அப்படின்னு தொடர்ச்சியாக போகக்கூடியதாக காணப்படும். ஓகே. okay. එතකොට what number එහෙම නැත්නම් question word එක විදිහට මේකේ ගන්නෙ none bun. இது வந்து எத்தனையாவது அப்படின்ற வந்து கேள்வியா கேட்கணும் அப்படின்னா நண்பன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே. right. ඒ විදිහට bun වලින් order එකක් count කරන්න පුළුවන්. ඊළඟට තියෙනවා counting thin and flat things. ඒ කියන්නේ papers, stamps, shirts ඒ වගේ තුනී දේවල් count කරන්න use කරන word එක තමයි my කියන word එක. my. එතකොට මේකෙදි my වලට add කරනවා number එක. okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளட்டான மிக மெல்லிய பொருட்களை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கான வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மை அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணப்படும். அப்போ நீங்கள் இலக்கத்துக்கு முன்னால் அதாவது மைன்றதுக்கு முன்னால் இலக்கத்தை போடுறதன் மூலமாக உங்களுக்கு அப்படிப்பட்ட பொருட்களை 1, 2, 3, 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பேப்பர், ஸ்டாம்ப்ஸ், ஷேட்ஸ் இது மாதிரி மெல்லிய பொருட்களை தட்டையான பொருட்களை எண்றதுக்காக பயன்படுத்தப்படும். ஓகே. right. එතකොට ඒක count කරන්නේ ඉචිමයි, නිමයි, සන්මයි ඒ විදිහට number එකට my add කරන්න පුළුවන්. உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இச்சிமாய், நிமாய், சன்மாய், ஒன்மாய், கோமாய் அப்படி வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே. ඒකෙත් question word එක විදිහට none කියන එකට add කරනවා my එක none. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து நன்னை போட்டு அது போல மைய போலாம். நன்மைண்டா எத்தனை அப்படின்னு கேள்வியாக வரும்.
ஓகே Okay, ඊළඟට තියෙනවා counting machines and vehicles. ඒ කියන්නේ ටිකක් ලොකු දේවල් මේ count කරන්න මේ word එක use කරනවා. TV, bicycle, car, ඊළඟට මේස පුටු ඒ වගේ table වගේ දේවල් count කරන්නත් ගන්න පුළුවන්. මේකට ගන්න word එක තමයි die කියන word එක die. එතකොට die වලට add කරනවා number එක. නයිචි die, නිදායි, සන්දායි ඒ විදිහට count කරන්න පුළුවන්. Okay. ஓகே மேம். மத்த கொஞ்சம் பெரிய பெரிய பொருட்கள் அதாவது மெஷின் அதே மாதிரி வாகனங்கள் அது மாதிரியான பெரிய பெரிய பொருட்கள் டிவி பைஸ்கல் கார் வாஷிங் மெஷின் இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இது மாதிரியான பெரிய பெரிய இயந்திரங்கள் வாகனங்களை கவுண்ட் பண்றது பயன்படுத்தக்கூடிய வேர்ட் வந்து தை அப்படின்ற வேர்ட். இப்போ 1 2 அப்படின்னு கவுண்ட் பண்றதுக்கு வந்து இச்சிதை நிதை சந்தை யொந்தை அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே Okay. ඊළඟට තියෙනවා counting books පොත් ගණන් කරන විදිහ. මේකට use කරන්නේ සත්සු කියන word එක. එතකොට 1 book 2 books ඒ විදිහට සත්සු වලට add කරනවා number එක. Okay. அடுத்தது பார்த்தீங்கன்னா புத்தகங்களை வந்து எண்றதுக்காக ஒரு புத்தகம் 2 புத்தகம் எண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய வேர்ட் வந்து சத்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா நம்பர்ஸை முன்னால பயன்படுத்திக்கலாம். அப்ப வந்து இட் சட்சு நிசட்சு சன் சட்சு அப்படி வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே මේකේ සමහර numbers විතරක් වෙනස් වෙනවා. 1 ඊළඟට sorry 1 book නම් ඉචිසත්සු නෙමෙයි වෙන්නේ ඉස්සත්සු වෙනවා. ඊළඟට 8 එක වෙනස් වෙනවා. හස්සත්සු වෙන්නේ ඒ කියන්නේ හචිසත්සු නෙමෙයි අර ස් කියන සවුන්ඩ් එක ඩබල් කොන්සනන්ට් එකක් ඇවිල්ලා හස්සත්සු. ඊළඟට 10 වලදී චේන්ජ් වෙනවා ජුස්සත්සු ඉස්සත්සු හස්සත්සு ජුස්සත්සு. අනිත් ඒවා චේන්ජ් වෙන්නේ නැහැ. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு புத்தகம் அப்படின்னு வரணும் இச்சி சட்சு இல்லை இஸ்ஸட்சு அப்படின்னு வரக்கூடியதாயிருக்கும். அதே மாதிரி 8 புத்தகம்னு வரணும் அச்சி சட்சு இல்லை அஸ்ஸட்சு அப்படின்னு வரக்கூடியதாயிருக்கும். அதே நேரம் 10 புத்தகம் வரணும் ஜூ சட்சு இல்லை ஜுசட்சு அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். இது மாதிரி சிலது மட்டும் மாறும். ஓகே ஓகே. එතකොට books count කරන්නේ සත්සු වලින්. ඊළඟට තියෙනවා frequency එක. වාර ගණනක් ගණන් කරන විදිහ. frequency එකක් count කරන්න ගන්නවා කයි කියන word එක. කයි. එතකොට මේකෙත් විනාශ වෙන්නේ අර numbers ටික 1 වෙනස් වෙනවා. ඉක්කයි. මේක ඉචිකයි නෙමෙයි ඉක්කයි. 1 time කියනකොට ඉක්කයි. ළඟට 6 වෙනස් වෙනවා. රොක්කයි. රොකුකයි නෙමෙයි රොක්කයි ඉක් වෙනවා. ඊළඟට 8 හචිකයි නෙමෙයි හක්කයි වෙනවා ඉක් සවුන්ඩ් එක. ඊළඟට 10 චේන්ජ් වෙනවා. ජූකයි නෙමෙයි ජුක්කයි වෙනවා. right okay. ஓகே மேம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில இலக்கங்கள் வந்து மாறுபடக்கூடியதாக காணப்படும். இப்போ நான் பார்க்க போகிறது வந்து ஃப்ரீக்வன்சி அதாவது பார்த்தீங்கன்னா 1 தடவை 2 தடவை 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வேர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கை அப்படின்ற வேர்ட். ஆனால் இதுலேயும் சில இலக்கங்களில் வந்து கொஞ்சம் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற விதம் வித்தியாசப்படும். ஒரு தடவை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இச்சிக்கை அப்படி இல்லை இக்கை அப்படின்னு வரும். 6 தடவைன்றதுக்கு வந்து ரொக்குன்னு வராது ரொக்கை அப்படின்னு வரும். 8ன்றதுக்கு ஹச்சிக்கு பதிலாக ஹக்கை அப்படின்றது பயன்படுத்தப்படும். 10ன்றதுக்கு வந்து ஜூக்கைன்னு வராம ஜுக்கை அப்படின்றது பயன்படுத்தப்படும். ஓகே ஓகே. ඒ වගේ frequency එකක් count කරන්නේ කයි කියන word එකකින්. ඊළඟට තියෙනවා ගොඩාක් පොඩි දේවල්. counting small things. ඒතර අර කලින් මුලින් කියපු එකකට වඩා ටිකක් පොඩි ඒවාට ගන්නවා. කෝ කියන එක pins erasers වගේ දේවල් count කරන්නේ කෝ කියන word එකකින්. ඒතර මේකෙත් 1 වල change වෙනවා. ඉචිකෝ නෙමෙයි වෙන්නේ ඉක්කෝ වෙන්නේ. ඉක්කෝ. ඊළඟට 6 change වෙනවා රොක්කෝ. ඊළඟට 8 change වෙනවා හක්කෝ. 10 එක change වෙනවා ජුක්කෝ. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகவும் சின்ன பொருட்களை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கான வேர்ட் வந்து கோ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்த பொருட்களை விட மிக சின்ன வேர்ட் பின்ஸ் இரேசருமே ஆக சின்ன பொருட்களை கவுண்ட் பண்ணுறதுக்கான வேர்ட் வந்து கோ
அப்படின்ட்டு பயன்படுத்தப்படும். இதிலும் சில இலக்கங்கள்ல வித்தியாசம் காணப்படுது. இதுல வந்து ஒண்டு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இச்சிக்கோண்டு வராது, இக்கோ அப்படின்னு வரும். 6ன்றதுக்கு ரொக்குக்கோண்டு வராது, ரொக்கோ அப்படின்னு வரும். 8ன்றதுக்கு அச்சிக்கோண்டு வராது, ஹக்கோண்டு வரும். 10ன்றதுக்கு ஜுக்கோ அப்படின்னு வரும். ஓகே. ඕකේ. ඒ වගේ ගොඩක් පොඩි දේවල් කෝ වලින් කවුන්ට් කරන්න පුළුවන්. ඊළඟට තියෙනවා counting floors of a building. ඒ කියන්නේ building එකක floors count කරන විදිහ. මේකට ගන්නෙත් කයි කියන word එකම තමයි. දැන් කලින් frequency එකට කයිමයි ගත්තේ. හැබැයි මේකේ පංචීක වෙනස. එහෙන දෙකම එකයි. එතකොට මේකෙත් change වෙනවා number එකට කයි add කරනවා. floor එකක් count කරද්දී 1 ඒ කියන්නේ first floor එක නම් 1යි වෙන්නේ. 1යි නෙමෙයි 1යි. ඊළඟට third floor එකේදී සංකයි නෙමෙයි වෙන්නේ මෙතන ගයි වෙනවා. ගා කියන එක. ඊළඟට change වෙනවා 6th floor එකේදී රොකුකයි නෙමෙයි රොක්කයි වෙනවා. රොක්කයි. ඊළඟට 8 වලදී change වෙනවා හක්කයි. ඊළඟ 10 එක change වෙනවා ජුක්කයි. ඊළඟට what floor වලදී මෙතනත් කයි නෙමෙයි නම් කයි නෙමෙයි වෙන්නේ නම් ගයි වෙනවා. ඉක්කයි ඊළඟට third floor change වෙනවා සංගයි රොක්කයි ඊළඟට 8 එක හක්කයි 10 ජුක්කයි ඊළඟට what floor කියලා අහනකොට නන් ගයි. අනිත් ඒවා change වෙන්නේ නැහැ. ஓகே. ஓகே மேம். அடுத்து வந்து மாடி, அதாவது ஒரு கட்டிடத்துல காணப்படக்கூடிய பில்டிங்ஸ்ல வந்து அந்த ஃப்ளோர்ஸ் மாடிகளை வந்து கவுண்ட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய வேர்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் கை. நாங்க ஏற்கனவே பார்த்தோம் ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்ற நேரமும் கை அப்படின்றத பயன்படுத்தினோம். அதே மாதிரி மாடிக்கும் வந்து பயன்படுத்துற நேரம் கை அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணப்படும். ஆனா இதுலயும் வந்து சில இலக்கங்கள்ல வந்து கொஞ்சம் வித்தியாசம் காணப்படுது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது மாடி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இச்சிக்கைன்னு வராது, இக்கை அப்படின்னு வரும். அதுமாதிரி 3வது மாடின்றதுக்கு வந்து சன் கைண்டு வராது, சங்கை க சவுண்ட் வரும். சங்கை அப்படின்னு வரும். 6வது மாடிக்கு ரொக்கைன்னு வரும். 8வது மாடிக்கு ஹக்கைன்னு வரும். அதே மாதிரி 10வது மாடிக்கு வந்து ஜுக்கை அப்படின்னு வரும். அதே மாதிரி எத்தனையாவது மாடி அப்படின்னு கேள்வி கேட்கிற நேரம் வந்து நன்கைன்னு வராது, நன்கை நங்கை அப்படின்னு வரும். க சவுண்ட் வரும். ஓகே. ඕකේ. එතකොට floors count කරන්නේ කයි වලින්. ඊළඟට තියෙනවා counting thin and long things. ඒ කියන්නේ pen, pencil, banana, bottles වගේ දිග දේවල් count කරන්න ගන්නවා. මෙන්න මේ words ටික on, bon, pon කියන words. ඊට මේකෙදි නම් අර number එකේ number change වෙනවා. එහෙනම් ඒ ටික විතරක් මතක තියාගන්න ඕනේ. මේ තුනම use වෙනවා ඒ numbers වලට. ஓகே. ஓகே மேம். அடுத்தது நான் வந்து எதை கவுண்ட் பண்றது பார்க்க போறோம் அப்படின்னா நீளமான மெல்லிய அதே மாதிரி நீளமான பொருட்களை வந்து கவுண்ட் பண்றதுக்கான இதை பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பென், பென்சில், வாழைப்பழம், பொட்டில் அதாவது போத்தல் போன்ற மெல்லிய அதே நேரம் நீளமான பொருட்களை கவுண்ட் பண்றதுக்கு பயன்படுத்துறதுக்கு 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹொன், மற்றது பொன், மற்றது பொன் அப்படின்னு மூன்று வேர்ட் யூஸ் பண்ணப்படும். இல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கு வார வித்தியாசமா இருக்கும். ஒரே மெத்தட் இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால இது கட்டாயமா நீங்க நினைவுல வச்சுக்க வேணும். ஓகே. ஓகே. sorry. 1 වලදී ඉප්පොන් වෙනවා. එතකොට මේ ටික නම් මතක තියාගන්න ඕනේ. ඉප්පොන්. 1 அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இப்பொன் அப்படின்னு வரும். இதெல்லாம் கட்டாயமா பாடமாக்கி வச்சுக்கோங்க. 2 වලදී නිහොන්, නිහොන්. 2 வந்து நிஹான். 3 සන්බොන්, සන්බොන්. 3 சன்பொன். 4 යොන්හොන්, යොන්හොන්. 4 யோன்ஹான். 5 ගොහොන්, ගොහොන්. 5 கொஹொன். 6 ரொப்பொன், ரொப்பொன். 6 ரொப்பொன். 7 නනහොන්, නනහොන්. 7 நனஹான். ළඟට 8 හප්පොන්. 8 ஹப்பொன். 9 කියුහොන්. 9 கியூஹொன். 10 ජුප්පොන්.
10 ජුප්පොන්. how many කියලා අහනවා none born. එතනදී கேக்குறதுக்கு නන්බොන්. okay එතකොට ඒ වගේ long and thin දේවල් hon bon කියන words වලින් count කරනවා. ඊළඟට තියෙනවා counting drinks cups glasses. ඒ කියන්නේ මේක ගොඩක් වෙලාවට ඔය රෙස්ටෝරන්ට් එකකදී ඕඩර් එකක් වගේ දානකොට යූස් කරනවා. coffee cup එකක් ඒ වගේ beer glasses ඒ වගේ count කරලා තමයි මේ ටික යූස් කරන්නේ. මේකෙදිත් අර කලින් වගේම words තුනක් යූස් වෙනවා. high ඊළඟට buy pie කියන words වලින් තමයි glasses cups count කරන්නේ. okay அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது கப்ஸ் கோப்பைகள் கிளாஸஸ் அதாவது இப்போ நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் போயிட்டு நீங்கள் ஏதாவது எத்தனை கோப்பை எத்தனை கிளாஸ் வாட்டர் வேணும் அது வேணும் அப்படி நீங்கள் கவுண்ட் கேட்குற நேரம் பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நினைவு வச்சுக்கோங்க காஃபி பியர் டீ இது மாதிரி பொருட்களை வந்து கப்ஸில் சரி கிளாஸில் சரி கேட்குற நேரம் கவுண்ட் பண்ணுறது பயன்படுத்தக்கூடிய வேர்ட் பார்த்தீங்கன்னா ஹை பை பை. ஓகே මේකෙත් අර නම් එකේ නම් එකට change වෙනවා. ඒ ටික බලාගෙන යන්න. 1 cup නම් ඉප්පයි. அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கப் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஹிப்போய். නිහයි second. 2 அப்படின்றதுக்கு வந்து நிஹோய். sun by. 3 அப்படின்றதுக்கு வந்து சன் பை. yon high. ஓகே 2 நிஹாய் 3 சன் பை. fourth one yon high. 4 யொன் ஹாய். fifth පස්වෙනි එක go high. 5 கொஹாய். රොප්පයි. 6 ரொப்பாய். නනහයි. 7 நனஹாய். and 8 හප්පයි. 8 ஹப்பாய். 9 q high. 9 கியூ ஹாய். sorry 10 ජුප්පයි. 10 ஜுப்பாய். ඊළඟට how many cups කියලා හෙව්වොත් none by. எத்தனை கோப்பைன்னு கேட்கறதுக்கு நண்பை. right ඒ විදිහට cups and glasses count කරන්න පුළුවන්. ඊළඟට තියෙනවා counting small animals. ඒ කියන්නේ fish insects ඊළඟට කුඩා සතුන් විදිහට ගත්තොත් dogs cats වගේ දේවල් count කරන්න පුළුවන්. මේකටත් කලින් වගේ words තුනක් use වෙනවා. නම් එකේ නම් එකට change වෙනවා. hickey bicky picky කියන words තමයි use කරන්නේ small animals count කරන්න. okay அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன உயிரினங்களை நாங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன உயிரினங்கள் அப்படின்னு வர நேரம் மீன்கள் பூச்சிகள் போன்றவற்றை கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் 3 வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஹிக்கி பிக்கி பிக்கி. ஓகே மேம். right ඒ ටික බලමු. okay first one ippiki. ஒன்றுன்றதுக்கு வந்து இப்பிக்கி. nihiki. 2 நிஹிக்கி. sambiki. 3 சன்பிக்கி. yonhiki. 4 யொன்ஹிக்கி. 5 වලදී gohiki. 5 கொஹிக்கி. 6 roppiki. 6 ரொப்பிக்கி. nanahiki. 7 நனஹிக்கி. 8 happiki. 8 ஹப்பிக்கி. 9 kyuhiki. 9 கியூஹிக்கி. 8 juppiki. 10 ஜுப்பிக்கி. how many කියනවා nanbiki. எத்தனைன்னு கேட்கறதுக்கு நண்பிக்கி. right next chart එක යමු. ඊළඟට තියෙනවා දැන් අර කලින් ඒවා නම් ටිකක් practically use කරනවා අඩුයි. කියන්නේ small animals ඒ වගේ දේවල් වලට මේවා ගොඩක්ම use වෙනවා. counting weeks. மேம் ඔයාගේ Okay, වොයිස් Nasri. කැඩෙන බ්‍රේක් වෙනවා මම. ආයෙත් කියන්න පුළුවන්ද? hello can you
ஹலோ மேம். දැන් එනවද? தென் ஓகே மேம். ඕකේ ඊළඟට තියෙන්නේ counting weeks. සති ගණන් කරන විදිහ. weeks count කරනවා ෂූකන් කියන word එකෙන්. ෂූකන්. එතකොට මේකත් number එකට ෂූකන් කියන word එක එක් කරාම weeks count කරන්න පුළුවන්. ඕකේ. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்ஸ், அதாவது வார நாட்களை வந்து கவுண்ட் பண்ண வாரங்களை, ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் வாரங்களை கவுண்ட் பண்ணுறதுக்கான மெத்தடை பார்க்க போகிறோம். அதுக்கு பயன்படுத்துகிற வேர்ட் பார்த்தீங்கன்னா சூக்கன் அப்படின்ற வேர்ட் பயன்படுத்தப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கத்துக்கு பின்னால சூக்கன்ற வேர்டை யூஸ் போட்டீங்கன்னு சொன்னால் இந்த வாரங்களை கவுண்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஓகே மேம். Okay, 1 week now இஷ்ஷூகன். இஷ்ஷூகன். ஒரு கிழமை அப்படின்னு சொன்ன ஒரு வாரம்டா இஸ்ஸூக்கன். නිෂූකන්. 2 வாரம் நிசூக்கன். මේව චේන්ජ් වෙන්නේ මේ ෆස්ට් වන් තමයි චේන්ජ් වෙන්නේ. එහෙනම් කමක් නැහැ බලමු. 3 weeks සංෂූකන්. 3 வாரம் சன்சூக்கன். යොන්ෂූකන්. 4 வாரம் யொன்சூக்கன். 5 weeks ගොෂූකන්. 5 வாரம் கொசூக்கன். රොකුෂූකන්. 6 வாரம் ரொகுசூக்கன். නනෂූකන්. அடுத்தது நன்னசூக்கன் 7 வாரம். 8 එක චේන්ජ් වෙනවා හෂ්ෂූකන්. 8 கொஞ்சம் டிஃப்ரெண்டாமா வித்தியாசமாயிக்கும் அஷூக்கன். ඊළඟට කියූෂූකන්. 9 வாரம் கியூசூக்கன். 10 weeks වෙනස් වෙනවා ජුෂ්ෂූකන්. 10 வாரம் ஜுசூக்கன். இதுவும் கொஞ்சம் வித்தியாசப்படும். how many weeks කියනවා නන්ෂූකන්. எத்தனை வாரம்னு கேட்கறதுக்கு நன்சூக்கன். okay ඊළඟට තියෙනවා counting months මාස count කරන විදිය. ඒකට මාස count කරනවා කිව්වහම අර ජනවරි පෙබ්‍රුවරි ඒ විදිහට නෙමෙයි 1 month 2 months 3 months ඒ විදිහට. ඒකට මාස count කරන්න use කරනවා kagetsu කියන word එක. ඒක kagetsu කියන එකට number එක add කරාම මාස count කරන්න පුළුවන්. okay அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாதங்களை என்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய வேர்ட். அதாவது இப்போ ஜனவரி பிப்ரவரி அப்படி இல்லாம 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படி கவுண்ட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய வேர்ட் பார்த்தீங்கன்னா ககெட்சு அப்படின்ற வேர்ட் பயன்படுத்தப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டுக்கு முன்னால இலக்கத்தை பயன்படுத்துறதன் மூலமா இந்த மாதங்களை எண்ணக்கூடியதாக காணப்படும். ஓகே மேம். උකට මේකේ change වෙන ඒව ටික විතරක් මම කියන්නම්. change වෙන first පළවෙනි එක 1 month කියද්දි ඉචිකාගෙට්සු නෙමෙයි ඉක්කාගෙට්සු වෙනවා. ඉක්කාගෙට්සු. இதுல வித்தியாசப்படக்கூடியதை பார்ப்போம். அதுல ஒரு மாதம் அப்படின்றதுக்கு வந்து இச்சிகா கெட்ஸ்னு வராது, இக்கா கெட்சு. ஓகே. ඊළඟ 6 වෙනස් වෙනවා. රොකු කාගෙට්සු නෙමෙයි රොක්කාගෙට්සු. 6 மாதம் கொஞ்சம் வித்தியாசப்படும். ரொக்குகா கெட்சு இல்ல ரொக்கா கெட்சு. ඊළඟ 8 වලදී හක්කාගෙට්සු. 8 மாதத்துக்கு வந்து ஹக்கா கெட்சு. 10 ජුක්කාගෙට්සු. 10 மாதம் ஜுக்கா கெட்சு. ඊට how many months කියනවා නංකාගෙට්සු. எத்தனை மாதம்னு கேட்கறதுக்கு நன்கா கெட்சு. நன்கா கெட்சு. எஸ். okay එතකොට months count කරන්නේ කගෙට්සු කියන එකට number එක add වෙනවා. ඊළඟට years counting years. එතකොට මේකෙදි 1 year 2 years 3 years ඒ විදිහට මේක ලේසි nen කියන word එකට number එක add වෙනවා. okay ஓகே மேம். அது பார்த்தீங்கன்னு சொன்னா வருடங்களை என்ற நேரம் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் வருடங்களை என்ற நேரம் நென் என்ற வேர்டை யூஸ் பண்ண வேணும். இது வந்து ஈஸியானது. நீங்க நென் என்ற வேர்டுக்கு முன்னால அந்த வருடத்துக்குரிய இலக்கத்தை போட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த வருடங்களை என்றதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே. okay එතකොට මේක ඉචිනෙන් නිනෙන් සන්නෙන් මේ විදිහට ගන්නේ. මේකේ fourth one එක විතරක් change වෙනවා. 4 වලදී 4 කියන number එක අපි කිව්වා yon කියලා. හැබැයි මේක 4 years වෙනකොට yonen වෙනවා. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதை கவுண்ட் பண்ற நேரம் வந்து சும்மா அப்படி இச்சினன் நினன் சன்னன் அப்படின்னு போகக்கூடியதாயிருக்கும். 4 வருடம்ன்றது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ 4 அப்படின்றதுக்கு யொன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த இடத்துல இன்ன கட் பண்ணிட்டு யொனென் அப்படின்னு சொல்லப்படும். ஓகே.
ඊළඟට how many years කියනවා නන්නෙන්. அடுத்தது எத்தனை வருடம்ன்றதுக்கு நன்னென். ඕකේ වගේ years count කරන්නේ nen කියන word එකෙන්. ඊළඟට තියෙනවා days count කරන විදිය. ඒ කියන්නේ 1 day, 2 days, 3 days මේ විදිහට දවස් ගණන් කරනවා. මේ chart එක same සමාන වෙනවා. අපි කලින් කරා days of the month කියන එක. ඒ කියන්නේ මාසයේ දවස්. පළවෙනිදා, දෙවෙනිදා, තුන්වෙනිදා ඒ විදිහට. මේ දවස්වල එකේ ඉඳන් පළවෙනිදා ඉඳලා 10 වෙනිදාට එනකම් වචන ටිකමයි මෙතන තියෙන්නේ. ඒ කියන්නේ 1 day 2 day. ඒ කියන්නේ 2 days වලදී ඊළඟට second කියන එකේදී එකම word එක use කරනවා. මේකේ එකම එකක් තමයි වෙනස් වෙන්නේ. වෙනස් වෙන්නේ මේක 1 day. ඒකට අපි කලින් කිව්වා ඒ කියන්නේ days of the month වලදී පළවෙනිදා first කිව්වා සුයිතාචි කියලා. මෙතෙන්දි 1 day කියන word use කරන්නේ ඉචිනිචි. ඉචිනිචி. ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கவுண்டிங் டேஸ். அதாவது நாட்கள் எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். முதலாவது நாள், 2வது நாள், 3வது நாள் எப்படின்னு கவுண்ட் பண்றது. நாங்க ஏற்கனவே பார்த்திக்கிறோம் வந்து ஒரு மாதத்துல வரக்கூடிய நாட்களை எப்படி கவுண்ட் பண்றதுன்றத மேம் ஆரம்பத்துல சொல்லி தந்தாங்க. அதே மெத்தட்ல தான் வரக்கூடியதாய்க்கும். இந்த இடத்துல வந்து 10 நாள் வரைக்கும் கவுண்ட் பண்றது தரப்பட்டிருக்குது. இதுல வந்து வித்தியாசம் அதுக்கும் நாங்க அண்டைய பார்த்ததுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ஒன்றே ஒன்று மாத்திரம் தான். அதாவது முதலாவது நாள் அப்படின்னு வார நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க மாதங்கள்ல முதலாவது நாள் கவுண்ட் பண்ற நேரம் சுயித்தச்சி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணோம். நாங்க சும்மா வந்து முதலாவது நாள் 2வது நாள் அப்படின்னு சொல்ற நேரம் வந்து முதலாவது நாள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இச்சி நிச்சி அப்படின்னு சொல்லப்படும். ஓகே ஓகே එතකොට 2 days වල ඉඳන් 2 days වල ඉඳන් 10 days වලට දෙවනිදා ඉඳන් 10 වෙනිදාට එන එකම වචන ටික තියෙන්නේ. මේ ටික බලමු. futsuka 2 days futsuka. அதுல பாத்தீங்கன்னா 2ல இருந்து 10 வரைக்குமே வந்து நாங்க ஏற்கனவே அந்த மாதத்துல வரக்கூடிய நாட்களை கவுண்ட் பண்ற மாதிரியே தான் வரும். இல்ல 2 நாள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஃபுட்சுகா. 3 days mikka. 3 நாள் மிக்கா. 4 days yokka. 4 நாள் யொக்கா. 5 days itsuka. 5 நாள் இட்சுகா. 6 days muika. 6 நாள் முய்கா. 7 days nanoka. 7 நாள் நனோகா. 8 days yoka. 8 நாள் யோகா. 9 days kokonoka. 9 நாள் கொக்கோனோகா. and 10 days කියනවා toka. 10 நாள் தோக்கா. then how many days කියනවා nan nichi. எத்தனை நாட்கள் அப்படின்னு கேக்குறதுக்கு நன்னிச்சி. right. ඊළඟට තියෙනවා last one. අන්තිම එක තමයි counting hours. ඒ කියන්නේ පැය ගණන් කරන විදිහ. පැය කියලා කිව්වහම අපි කලින් අර වෙලාව කරා 4 o'clock. එහෙම නැත්නම් 1 o'clock. ඒ වගේ වෙලාව කියනකොට G තමයි use කරේ. මෙතෙන්දි කියන්නේ 1 hour. hours තමයි count වෙන්නේ. 1 hour 2 hours ඒ විදිහට. මේ hours count කරන්න ගන්නවා jikan කියන word එක. number එකට jikan කියන word එක add කරනවා hours වලදී. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஹவர்ஸ். அதாவது மணித்தியாலத்தைன்றதை பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மணித்தியாலம் வார நேரம் நாங்க ஏற்கனவே டைம் சொல்ற நேரம் வந்து 1 மணி, 2 மணி, 3 மணின்னு சொல்றதுக்கு வந்து ஜி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம்னு மணித்தியால கணக்கை வந்து சொல்ற நேரம் பயன்படுத்தக்கூடிய வேர்ட் ஜிக்கன் அப்படின்ற வேர்ட் பயன்படுத்தப்படும். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசத்தை விளங்கிக்கோங்க. முதலாவது நான் பார்த்தது வந்து டைம். அதாவது 1 மணி, 2 மணி, 3 மணி சொல்றதுக்கு ஜீன்ற வேர்ட் பயன்படுத்தப்படும். இது சாதாரணமா 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம் அப்படி சொல்ற நேரம் வந்து ஜிக்கன்ற வேர்ட் யூஸ் பண்ணப்படும். ஓகே மேம். ஓகே එතකොට මෙතෙන්දී ඉචිජිකන්, නිජිකන්, සංජිකන් මේ විදිහට hours count කරන්න පුළුවන්. මේකේ එකයි තමයි change වෙන්නේ. 4 hours වලදී 4 වලට yon කිව්වා. එතෙන් yo එක විතරයි ගන්නෙ. yojikan වෙනවා 4 hours. இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இலக்கத்தை போட்டு அதுக்கு பின்னால ஜிக்கன்ற வேர்டை யூஸ் பண்ணா சரி. அதாவது இச்சிகன், நிக்கன், இச்சிகன், நிச்சிகன், சஞ்சிகன் அப்படி வரக்கூடியதாயிருக்கும். இதுல வித்தியாசப்பட்டது 4 மட்டும். அதாவது 4க்கு யோனன்னு சொல்லப்படுது. இல்ல இல்லாமல் யோஜிகன் அப்படின்னு சொல்லப்படும். ஓகே மேம்.
රයිට්. එතකොට ওই විදිහට තමයි කවුන්ටින් සිස්ටම් එකේ. කියන්නේ එක එක දේවල් ගණන් කරන්න ඔය එක එක විදිය වර්ඩ්ස් යූස් කරනවා. එතකොට මේ හැම නම් එකක්ම මතක තියාගන්න ඕනේ. ඒ දේට යූස් කරන මේ වර්ඩ් එක විතරක් මතක තිබ්බම ඕනෙම නම් එකක් කවුන්ට් කරගන්න පුළුවන්. රයිට්. හරි. ඩවුට්ස් මොන හරි තියෙනවද මේ ටිකෙන්? இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் காணப்படுதா? රයිට්. එහෙනම් ඊළඟට බලමු මේ ලෙසන් එකේ ග්‍රැමර් පාර්ට් එක. එතකොට මේ ලෙසන් එකේ අපි දැන් ඔය කරපු කවුන්ටින් සිස්ටම් එක යූස් කරලා sentences හදන විදිහ තමයි මේ ලෙසන් එකේ තියෙන්නේ. ஓகே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ஏற்கனவே பார்த்த இந்த கவுண்டிங் சிஸ்டத்த பயன்படுத்தி, அது எண்ணக்கூடிய முறைகள பயன்படுத்தி வரக்கூடிய கிராமர தான் நாங்க பார்க்க போறோம். ஓகே. එතකොට අපි normal sentence එකක් හදා ගන්නවා මෙතෙන්දී. noun එක structure එකේ noun එක. ඊළඟට මෙතන මේ sentences වලදී මේ match වෙන particle එක. කියන්නේ කලින් අපි කරපු grammar ටික use කරලා match වෙන particle එක ලියන්න ඕනේ. object එකක් නම් wo, subject එකක් නම් wa, ඒ වගේ මේ sentence එකට අනුව particle එක. ඊළඟට quantity එක ප්‍රමාණය ලියනවා. ඒක ලියන්නේ ඒ දේ අනුව noun එක අනුව. apple නම් apple count කරන chart එකේ ඒ කීයක්ද කියන එක ඒකේ බලන්න ඕනේ. ඊළඟට peoples නම් peoples count කරන chart එකේ කී දෙනෙක්ද කියලා මෙතන ප්‍රමාණය ලියන්න. ඊළඟට verb එක මේක තමයි කියන්නේ simple normal structure එක වෙන්නේ. ඒ structure එක sentence එකකින් sentence එකට ටිකක් වෙනස් වෙන්න පුළුවන්. හරි. මෙතන verb එකක් නැතුව ඒ කියන්නේ simple sentence එකක් නම් base වලින් end කරන්න. ඒ වගේ ඒක ඔයගොල්ලෝ බලලා ලියන්න. හරි. එතකොට first one තියෙනවා apple 5ක් මිලදී ගත්තා. I bought 5 pieces of apple. එතකොට මේකේ ඕනනම් subject එක ලියන්න බලන්න වතසිවා. එහෙම නැත්නම් apple වලින් start කරනවා noun එක විදිහට. apple වලට කියන්නේ රිංගෝ. එතකොට මේකේ කියන්නේ bought කියලා. මිලදී ගත්තා. එතකොට මෙතන ඔබ්ජෙක්ට් එකක් විදිහට තමයි ගන්නෙ. නෑ ඔබ්ජෙක්ට් එකක් නම් පාටිකල් එක wo. ඊළඟට ඇපල් නිසා මෙතන කවුන්ට් කරන්නේ 5ක් කියන එක බලන්න ඕනේ. ඇපල් කවුන්ට් කරන chart එකේ 5ක් කියලා කියනවා ඉසුත්සු. ඊළඟට verb එක කියනවා. මෙතන bought කියලා past tense එකෙන් තියෙන්නේ buy මිලදී ගන්නවට කියනවා කයිමස්. ඒකේ past tense එක verb එකක past tense එක මෂිත වෙන නිසා කයි මෂිත වෙනවා. now full sentence එක ringo wo isutsu kaimashita. ringo wo isutsu kaimashita. ඒ වගේ match කරලා sentence එක ලියන්න ඕනේ. okay. ஓகே மேம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கவுண்டிங் சிஸ்டத்த பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய கிராமர்ல வந்து முதலாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது நவுன் பெயர்ச்சொல் வர வேணும். அதுக்கு பின்னால நாங்க பயன்படுத்தக்கூடியத பொறுத்து, அதாவது நாங்க பயன்படுத்துற சப்ஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு வான்ற பார்ட்டிகள் வரும். ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, வோன்ற பார்ட்டிகள் வரும். அது மாதிரி நாங்க பயன்படுத்துறத பொறுத்து என்ன பார்ட்டிகள் வருமோ, அந்த பார்ட்டிகள பயன்படுத்தணும். நாங்க ஏற்கனவே படிச்ச கிராமர் அடிப்படையில அந்த பார்ட்டிகள எங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கு பின்னால பார்த்தா குவான்டிஃபையர், அதாவது அளவிடை பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க எத கவுண்ட் பண்றோமோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வேர்ட அந்த சார்ட்ல பார்த்து என்ன செய்யணும்னா அந்த அளவிடையை வந்து போட்டுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். கடைசியா வந்து வேர்ப் வினைச்சொல்ல பயன்படுத்த வேணும். இது வந்து வேர்ப் இல்லாம சிம்பிள் சென்டென்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க டெஸ்ட்ல முடிக்க வேணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐ போட் 5 பீஸ் ஆஃப் ஆப்பிள், அதாவது நான் 5 அப்பிள் பழங்களை வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா அதாவது சப்ஜெக்டை போட்டுக்கொள்ளலாம். பார்த்தா சிவா நான் அப்படின்றத. அப்படி இல்லாட்டி வந்து ஆப்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல வந்து ஆப்பிள்ன்றது வந்து ஆப்ஜெக்ட் செட் போட பொருளா வரும். ஆப்பிள்ன்றதுக்கு ரிங்கோ அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆப்ஜெக்ட்ன்றதுனால ஓ பார்ட்டிகளை பயன்படுத்த வேணும். அது வந்து 5 எப்பல் அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறையை வந்து அந்த சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இசுட்சு அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும்.
அது போட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பை வாங்குகிறேன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்துக்குரிய வேர்டை பார்த்தீங்கன்னு சொன்னா கைமஸ் அப்படின்னு வரும். அதே பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலமா மாறுற நேரம் மஷிதா வெயிட் பண்ணி கொள்ள வேணும். அவை கை மஷிதா அப்படின்னு வரும். அவை ஃபுல் சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா ரிங்கோவோ இசுட்சு கை மஷிதா அப்படின்னு வரக்கூடியதா இருக்கு. ஓகேவா? ओके बाकी इलंग सेंटेंसेस टी ट्राई करना இதே மாதிரி ஏனைய சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one ඊළඟ sentence එක බලමු. there are 8 eggs. එතකොට බිත්තර 8ක් තියෙනවා කියන sentence එක. එතකොට eggs වලට කියනවා තමගෝ. මෙතන there are. එහෙම නැත්නම් තියෙනවා කියන verb එක use කරන නිසා particle එක විදිහට ගන්නේ ගා කියන particle එක. ඊළඟට ඒ මොනවාද eggs වගේ දේවල් count කරන්නේත් මේ apples count කරන විදිහටම තමයි. නම් 8 කියනවා yatsu. ඊට verb එක තියෙනවා කියන verb එක arimasu. tamago ga yatsu arimasu. tamago ga yatsu arimasu. Okay. ஓகே மேம். இரண்டாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 8 எக்ஸ். அதாவது அங்கே 8 முட்டைகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தீங்கன்னா, முட்டைகள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தமகோ அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இருக்கின்றது அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டதுனால, அந்த இடத்துல வந்து அப்படின்ற பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, முட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த எப்பல் ஆரஞ்சு கவுண்ட் பண்ற அதே சார்ட்ல தான் வந்து முட்டை கவுண்ட் பண்றது வரும். அவை 8 முட்டை அப்படின்றதுக்கு வந்து யட்சு அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ண வேணும். அவை ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா தமகோ கா யட்சு அரிமஸ். ஓகே. next one there are 2 people in my family. මගේ පවුලේ 4 දෙනෙක් ඉන්නවා කියන එක. එහෙම නැත්නම් පවුලේ අය 4 දෙනෙක් වේ කියලා කියන්නත් පුළුවන්. ඒකට family එකට කියන්නේ කසෝකෝ. කසෝකෝ ගැන කියන නිසා family එක ගැන කියන නිසා වා particle එක use කරනවා. ඊළඟට මේක ටිකක් change කරගන්න 4 people හරි. 4 people කියලා කියන්නේ people's count කරන chart එකේ 4 people කියනවා යොනින්. ඉතින් මේක simple sentence එකක් විදිහට ලියන්න පුළුවන් this වලින් end කරනවා. කසෝකෝ වා යොනින් this. කසෝකෝ වා යොනින් this. Okay. அடுத்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா தேர் ஆர் 4 பீப்புள் இன் மை ஃபேமிலி. இதில் 4 மாற்றிக்கோங்க. என்னுடைய குடும்பத்தில் 4 பேர் காணப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமிலி குடும்பம்ன்றதுக்கு வந்து கசகோ அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமிலியை பற்றி சொல்கிறதுனால அதை பற்றி நான் வர்ணிக்கிறதுனால நாங்கள் வான்ற பாட்டிகளை பயன்படுத்த வேணும். ஆவே கசகோவா அப்படின்னு வரும். அதே நேரம் 4 பேர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து யோனின் அப்படின்ற வேர்ட் பயன்படுத்தப்படும். இருக்கின்றனர். அதில் வந்து சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ்னால திஸ்ல முடிக்க வேணும். ஆவே கசோகோவா யோனின் திஸ் அப்படின்னு வரும். ஓகே. Okay, ඊළඟට next one තියෙනවා there are mother and two sisters. අම්මා සහ නංගිලා දෙන්නෙක් ඉන්නවා. එතකොට mother අම්මට කියනවා ඔකාසන් and කියන තෝ කියන particle එක. නම් sisters ලාට කියන්නේ ඉමෝතෝ. ඊළඟට මෙතන ඉන්නවා කියන verb එක ගන්න නිසා ගා කියන particle එක use කරනවා. ඊළඟට two කියලා කිව්වම two sisters කියලා කියන්නේ two people කියන එක. එහෙනම් peoples count කරන chart එකේ දෙන්නෙක් කියලා කියන්නේ පුතාරි verb එක ඉන්නවා ඉමස්. ඔකාසන්තෝ ඉමෝතෝගා පුතාරි ඉමස්. ඔකාසන්තෝ ඉමෝතෝගා පුතාරි ඉමස්. ஓகே. ஓகே மேம். கடைசி உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் மதர் அண்ட் 2 சிஸ்டர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது தாயும் 2 சகோதரிகளும் காணப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தாய் அப்படின்றதுக்கு வந்து ஒகாசன் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா தோ அப்படின்ற பாட்டுகள் பயன்படுத்தப்படும். அதே நேரம் 2 அதாவது சகோதரிகள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இமோத்தோ அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்கின்றனர் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டதுனால அந்த இடத்துல கா பார்ட்டிக்கலா பயன்படுத்த வேணும். ஆகவே இமோத்தோ கா அப்படின்னு வரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 அப்படின்றத வந்து கவுண்ட் பண்ற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுத்தாரி அப்படின்ற வேர்ட் பயன்படுத்த வேணும். கடைசியா வந்து இருக்கின்றனருக்கு இமஸ்ட வேர்பை யூஸ் பண்றோம். ஆகவே ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒகாசன்தோ இமத்தோ கா ஃபுத்தாரி இமஸ். ஒகாசன்தோ இமத்தோ கா ஃபுத்தாரி இமஸ். ஓகே மேம். Okay, වගේ counting system එක use කරලා මේ වගේ sentences හදාන්න පුළුවන්. ඊළඟට තියෙනවා using time period. time period එකක් count කරන විදිහ. ඒ කියන්නේ මාස, සති, අවුරුදු, පැය ඒ වගේ දේවල් count කරන විදිහ. එතකොට මේකේ structure එක හදා ගන්නවා noun එක
ඊළඟට මෙතනත් ගැළපෙන මැච් වෙන පාටිකල් එක. ඊළඟට ටයිම් පීරියඩ් එක. ඊළඟට මෙතන noun to එකකුත් තියෙනවා. noun to එකක් තියෙනවා නම් මෙතෙන්ටත් මැච් වෙන particles. ඊළඟට verb එකකින් end කරන්න පුළුවන්. එහෙම නැත්නම් this වලින් end කරන්නත් පුළුවන්. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூசிங் டைம் பீரியட்ஸ். அதாவது கால எல்லைய வந்து ஒரு சென்டென்ஸ்ல எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு பார்க்க போறோம். இப்ப கால எல்லைன்னு வரும் வார நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, வாரம், வருடம், கிழமை, மாதம் அதெல்லாம் வரக்கூடியது. வாரம், மாதம், வருடம் இதெல்லாம் வந்து வரக்கூடியதாக காணப்படும். இதுக்குரிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பெயர்ச்சொல் பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால அந்த பெயர்ச்சொல்லுக்கு பொறுத்து நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய பார்ட்டிகள் வா அல்லது ஓவா அல்லது வாவா அப்படி பொருத்தமான பார்ட்டிகளை நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால டைம் பீரியட் நீங்க சொல்லக்கூடிய அந்த கால எல்லைய வந்து போட வேணும். திரும்ப நவுன் டூ அப்படி வார நேரம் வந்து 2வது பெயர்ச்சொல்ல பயன்படுத்த வேணும். 2வது பெயர்ச்சொல்லுக்கு பின்னாலேயும் அந்த பெயர்ச்சொல்ல பொறுத்து பயன்படுத்த வேண்டிய பார்ட்டிகல்ஸ பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால இறுதியா வந்து வினைச்சொல் காணப்பட்டுச்சுன்னா அத வெர்ப்ல முடிக்கலாம். அப்படி வினைச்சொல் காணப்பட சிம்பிள் சென்டென்ஸ் ஆயிடுச்சுன்னா திஸ்ல முடிக்கலாம். ஓகே. Okay, first example. I studied Japanese for 3 months. මම මාස 3ක් ජපන් භාෂාව ඉගෙන ගත්තා. ඒකට සබ්ජෙක්ට් එකේ ඉන්නවා මම I වතෂි වා. ඊළඟට 3 months කියනවා months count කරන chart එකේ විදිහට සංකගෙත්සු. ඊළඟට Japanese කියන එක ගන්නවා noun to විදිහට නිහොංගෝ. ඒක object එකක් වෙනවා. study කරන්නේ Japanese. ඒ නිසා ඊළඟට wo particle එක. දැන් studied කියලා study කරනකොට කියන බෙන්කියෝ shimas. මෙතන past tense එක නිසා බෙන්කියෝ shimashita වෙනවා. එහෙනම් වතෂි වා සංකගෙත්සු නිහොංගෝ wo බෙන්කියෝ shimashita. වතෂි වා සංකගෙත්සු නිහොංගෝ wo බෙන්කියෝ shimashita. Okay. ஓகே மேம். முதலாவது உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஸ்டடிட் ஜப்பனீஸ் ஃபார் 3 மந்த்ஸ். அதாவது நான் ஜப்பானிய மொழி 3 மாதமாக கற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல முதலாவது பெயர்ச்சொல்லா வந்து நான் அப்படின்றது வரும். நான்றதுக்கு வத்தஷி அதோட வா பார்ட்டிகளா பயன்படுத்த வேணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 மாத காலம். 3 மாத காலம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, சன்ககெட்சு அப்படின்னு சொல்லப்படுது. சன்ககெட்சுன்னா 3 மாத காலம் அப்படின்னு வரும். அதுக்கு பின்னால ஜப்பானிய மொழி அப்படின்றது செகண்ட் நவுன் 2வது பெயர்ச்சொல்லா வரும். ஜப்பானிய மொழின்றதுக்கு வந்து நிஹோங்கோ அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் செயற்படு பொருளா வெளிப்படுத்தினால இதோட வோ பார்ட்டிகளா பயன்படுத்த வேணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா கற்றேன் அப்படின்றதுக்கு வந்து பொதுவா கற்கிறேன் அப்படின்றதுக்கு வந்து பெங்கியோ சிமஸ். இது வந்து கற்றேன் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால பெங்கியோ ஷிமஸ்தா அப்படின்னு வரும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வத்தஷிவா சங்கா கெட்சு நிஹோங்கோ வோ பெங்கியோ ஷிமஸ்தா. ஓகே. Okay. වගේ ඊළඟ sentences ටික ලියන්න. இதே மாதிரி ஏனைய சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. ඊළඟ sentence එක බලමු. ඊළඟට තියෙනවා I'll go on a trip to Italy for 2 weeks. ඉතාලියේ සති දෙකක trip එකක් යනවා කියන sentence එක. එතකොට මෙතන place එකක් තියෙනවා ඉතාලි. ඉතාලියට කියනවා ඉතාලියා. place එකකට යනවා නිසා ඒ කියන particle එක use කරනවා. දැන් 2 weeks කියලා කියන්නේ නිෂෝකන්. ඊළඟට trip එකක් යනවාද කියනවා එක verb එකක් විදිහට මේක ගන්නවා රියෝකෝවෝ ශිමස් කියලා කියනවා. රියෝකෝවෝ ශිමස්. නා ඉතාලියා ඒ නිෂූකන් රියෝකෝවෝ ශිමස්. ஓகே. ஓகே மேம். I'll go on a trip to Italy for 2 weeks. அதாவது நான் இத்தாலி நாட்டிற்கு 2 வார காலத்திற்கு சுற்றுலா செல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது இந்த இத்தாலி அப்படின்னு வர வேணும். இத்தாலி அப்படின்றதுக்கு இத்தாலியா அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இடத்துக்கு அந்த பிளேஸ் ஒன்றுக்கு போறேன்னு சொல்றதுக்காக ஏ அப்படின்ற பார்ட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 வார காலத்துக்குன்றதுக்கு வந்து நிசூக்கன் அப்படின்னு வரும். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா சுற்றுலா செல்லுதல் அது அப்படியே ஒரு வேர்டா அப்படி இருக்கப்படும். ரியோகோவோ ஷிமஸ் அப்படின்னு எடுக்கக்கூடிய இதா காணப்படும். ஆகவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஃபுல் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இத்தாலியா ஏ நிசூக்கன் ரியோகோவோ ஷிமஸ் அப்படின்னு வரும். ஓகே. Okay, next one. I worked in America for 1 year. ඇමරිකාවල 1 year වැඩ කරා කියන එක. උඩ place එකකදී කරනවා ක්‍රියාවක් කරනවා කියන එක. place එක තමයි ඇමරිකා. ළඟට they particle එක use කරනවා. ඊට 1 year කියන ඉචිනෙන් verb එක worked කියනවා past tense හතරකි මස්තා. ඇමරිකා they ඉචිනෙන් හතරකි මස්තා. ඇමරිකා they இச்சினென் ஹத்தராக்கி மஸ்தா. ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐ ஒர்க் இன் அமெரிக்கா ஃபார் 1 year. அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா அமெரிக்காவில் 1 வருட காலம் வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல அமெரிக்கா அப்படின்றது முதலாவது வரும். இல்ல பாத்தீங்கன்னா சொன்னா அமெரிக்கா அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பிளேஸ்ல ஒரு சேலை செய்தல் ஆகவே தே பார்ட்டிகள் வர வேணும். அது 1 வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இச்சினின் அப்படின்னு சொல்லப்படுது. வேலை செய்தல் அப்படின்றதுக்கு அத்தரக்கிமஸ் அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அத்தரக்கி மஷ்தா அப்படின்னு வரும். அவை ஃபுல் சென்டென்ஸே பாத்தீங்கன்னா அமெரிக்கா தே இச்சினின் அத்தரக்கி மஷிதா. ஓகே. Okay, last one. I worked at department store 6 hours. Department store එකේ පැය 6ක් වැඩ කරනවා නැත්තම් කළා. දෙපාතෝ place එක තමයි දෙපාතෝ department store එක place එකත් එක්ක දේ 6 hours කියනවා රොකුජිකන්. දැන් මෙතන past tense නෙමෙයි present tense කරගන්න. verb කියන එක හතරකි මස්. நான் දෙපාතෝ දේ රොකුජිකන් හතරකි මස්. ஓகே. ஓகே மேம். அடுத்த கடைசி உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ ஒர்க் அட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் 6 hours. அதாவது நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல 6 மணிக்காலும் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்றதுக்கு வந்து டிபாத்தோ அப்படின்றது கத்தக்கானாவால் எழுதப்படும். அதோட தே பார்ட்டிக்கல் அதோட ஒரு காரியம் செய்யறதுனால தே பார்ட்டிக்கல் வரும். அதுக்கு பின்னால 6 மணித்தியாலம் அப்படின்றதுக்கு வந்து ரொக்கு சிக்கன் அப்படின்னு வரும். அதோட வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து அத்தரக்கிமஸ். அவை ஃபுல் சென்டென்ஸே பாத்தீங்கன்னா தெப்பாத்தோ தே ரொக்கு சிக்கன் அத்தரக்கிமஸ். ஓகே மேம். Okay, විදියට time period එකක් count කරන්න මේ sentences හදන්න පුළුවන්. ඊළඟට තියෙනවා මේ counting system එකෙන් questions හදන විදිය. එතකොට මේකේ structure එක හදා ගන්නවා noun එක ඊළඟට match වෙන particle ඊළඟට question word එක. කියන්නේ අපි අර කලින් කරපු chart වල තියෙන question word එක. ඊළඟට verb එකේ question form එක නම් කා එකක් add කරනවා. එහෙම නැත්නම් this covering end කරන්න පුළුවන්. For example තියෙනවා apple කීයක් මිලදී ගත්තද? How many apples did you buy? Ringo කියන apples ringo object එකක් කියන verb particle එක. ඊළඟට how many කියන්නේ apples කියන chart එකේ කීයක්ද කියලා අහනවා ඉක්ුත්සු. ඊළඟට did you buy කියනවා කයිමස්තක. ringo wo ඉක්ුත්සු කයිමස්තක.
රිංගු වෝ ඉකුත්සු කයිමස්ත කා. ඒකේ ආන්සර් එකක් තියෙනවා I bought 5. නැත්නම් පහක් ගත්තා. 5 කියන්නේ ඉසුත්සු bought කියන past tense එක කයිමස්ත. ඉසුත්සු කයිමස්ත. ඒ වගේ questions word use කරලා sentence එකක් හදන්න පුළුවන්. Okay. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே நான் அந்த சார்ட்ல பார்த்து இந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் தரேன். அதை எப்படி பயன்படுத்தி ஒரு கொஸ்டின் ஃபார்ம நாங்க உருவாக்கலாம். ஒரு கேள்விக்குரிய சென்டென்ஸ் உருவாக்கலாம். அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது எத்தனை, எவ்வளவு அப்படியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி உருவாக்கக்கூடியது. அதுக்குரிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது பெயர்ச்சொல் வரும். அந்த பெயர்ச்சொல்லுக்கு பொருத்தமான பார்ட்டிகிள் கா அல்லது வோ அல்லது வா பயன்படுத்தலாம். அதுக்கு பின்னால கொஸ்டின் வேர்ட் ஹவ் மெனி அது மாதிரி அதுக்குரிய கொஸ்டின் வேர்டை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு பின்னால இறுதியா வந்து முடியக்கூடியது வந்து வெர்ப் வினைச்சொல் ஆயிடுச்சுன்னா, இது வந்து ஒரு வினாவுக்குரிய வடிவம்ன்றதுனால கால முடிக்க வேணும். அவளோட சிம்பிள் சென்டென்ஸ் ஆயிடுச்சுன்னா, டெஸ்கா அப்படின்றதுல முடிக்க வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டிட் யூ பை? அதாவது எத்தனை அப்பிள் பழம் வாங்கினீர்கள் அப்படின்னு கேட்கக்கூடியது. இல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பிள் பழம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ரிங்கோ அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு ஆப்ஜெக்ட் செயற்படு பொருள் அப்படின்றதுனால வோ பார்ட்டிகிள பயன்படுத்த வேணும். அது ஹவு மெனி எத்தனை அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து இக்குட்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாங்கினீர்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கைமஸ்ட பாஸ்ட் டென்ஸ் கைமஷ்டகா. அதாவது இது வந்து இறந்த கால வடிவம்ன்றதுனால கைமஷ்டா அதோட வந்து கா கொஸ்டின் ஃபார்ம்ன்றதுனால கால முடிக்க வேணும். அவே ஃபுல் சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா, ரிங்கோவோ இக்குட்சு கைமஷ்டகா அப்படின்னு வரும். இப்ப அதுக்கு ஆன்சர் குடுக்குற நேரம் வந்து போட் 5 அதாவது 5 ஆப்பிள் வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு, 5 அப்படின்றதுக்கு வந்து இசுட்சு அப்படின்னு சொல்லப்படுது. வாங்கினேன் அப்படின்றதுக்கு வந்து கைமஷ்டா. ஆகவே இசுட்சு கைமஷ்டா. ஓகே. Okay. ඊළඟ sentence එක try කරමු. இதே மாதிரி மத்த சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. ඊළඟට තියෙන how many people are in your family? family එකේ කී දෙනෙක්ද? ඒතර family එකට කියන්නේ කසපු ඒක subject එක විදිහට ගන්නවා ඒ නිසා වා particle එක. ඊළඟට කී දෙනෙක්ද? how many people කියනවා none in. මේක simple sentence එකක් නිසා දෙස්කා වලින් end කරනවා. කසකුවා none in දෙස්කා. කසකුවා none in දෙස්කා. ඒකේ ආන්සර් තියෙන there are four people. four people කියන යොනින් end කරන්න පුළුවන් ආන්සර් එක යොනින් this. යොනින් this. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹவ் மெனி பீப்பிள் ஆர் இன் யுவர் ஃபேமிலி? அதாவது உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை நபர்கள் காணப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல குடும்பம் அப்படின்றதுக்கு வந்து கசகு அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து கசகு அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் எழுவாயின்றதுனால அதோட வா பாட்டுக்களை சேர்த்துக்கொள்ள வேணும். அது எத்தனை அப்படின்னு கேட்கறதுக்கு எத்தனை நபர்னு கேட்கறதுக்கு வந்து நன்னின் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ண வேணும். இது சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்றதுனால டெஸ்கால முடிக்க வேணும். ஆகவே கசகுவா நன்னின் டெஸ்கா அப்படின்னு வரும். அதுக்கு ஆன்சர் குடுக்குற நேரம் தேர் ஆர் 4 பீப்பிள். அதாவது அங்கே 4 பேர் காணப்படுகின்றனர் அப்படின்னு சொல்றதுக்கு 4 பேர் அப்படின்றதுக்கு யோனின். அது வந்து அதோட டெஸ்ல முடிக்க வேணும். ஆகவே யோனின் டெஸ் அப்படின்னு வரும். ஓகே. Okay, next one. ඊළඟට තියෙනවා how often කියන sentence එක. ඒ කියන්නේ time period එකකට වාර ගණනක් verb එකක් මොන හරි දෙයක් කරනවා කියන sentence එක. එතකොට time period එකත් එක්ක time period එකක් කිව්වහම මාස සති අවුරුදු ඒ වගේ ගන්න පුළුවන්. ඒකට මෙතන time period එකත් එක්ක ලියන use කරන particle එක තමයි mean. ඊළඟට වාර ගණන. කියන්නේ frequency එකක් count කරන්න ගත්තා kai කියන word එක ඊළඟට verb එකෙන් end කරනවා. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹவ் ஆஃபன் அதாவது அடிக்கடி எவ்வளவு எவ்வளவு தடவை அப்படின்னு கேட்கக்கூடிய எவ்வளவு தடவை அப்படின்னு கேட்கறதுக்கான கேள்விக்கான வடிவத்தை தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, முதல்ல டைம் பீரியட் அந்த கால எல்லை வந்து வரக்கூடியதா காணப்படும். அதுக்கு பின்னால நீ பார்ட்டிகல் அதாவது கால எல்லைன்னு வர முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, வாரம், மாதம், வருடம் இவை வரக்கூடியதா இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதோட நீ அப்படின்ற பார்ட்டிகலை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு பின்னால வந்து ஃப்ரீக்வென்சி அதாவது ஃப்ரீக்வென்சிக்கு பயன்படுத்தக்கூடிய கை அப்படின்ற வேர்டை வந்து நாங்க பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னா, வினைச்சொல்ல வந்து வரக்கூடிய வினைச்சொல்ல முடிக்க வேணும். ஓகே. Okay. First one. I work 5 times per week. සතියකට 5 වරක් රැකියාව කරනවා. එතකොට week එක තමයි time period එක. issue කන්. දැන් time period එකත් එක්ක නී. 5 times කියනවා ගොකයි frequency එක. ඒ verb එක තමයි work 4 මාස. issue කන්නේ ගොකයි 4 මාස. issue කන්නේ ගොකයි 4 මාස. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐ ஒர்க் 5 டைம்ஸ் பெர் வீக். அதாவது நான் வாரத்தில் 5 தடவை வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது வந்து வாரம் அப்படின்னு சொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா, சொகன் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நீ பார்ட்டிகளை வந்து பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னா, தடவை எத்தனை தடவை அப்படின்ட்டு சொல்ல வேணும். 5 தடவை அப்படின்றதுனால வந்து கொக்காய் அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அத்தரக்கிமஸ். ஆகவே இசோகன் நீ கொக்காய் ஹத்தரக்கிமஸ் அப்படின்னு வரும். ஓகே மேம். Okay. ඒ වගේ ඊළඟ sentences දෙක try කරමු. இதே மாதிரி மற்ற 2 சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next one. ඊළඟ sentence එක. I eat meals 3 times per day. දවසට 3 වරක් කෑම කනවා කියන එක. එතකොට time period එක විදිහට ගන්නේ one day කියන එක. day එකක්. ඉචි time period එකත් එක්ක නී particle එක. 3 times කියනවා සංකයි. ඊළඟට meals වලට ගොහාන් කියන්න පුළුවන්. ඒක object එකක් වෙන නිසා wo particle එක. the verb එක eat කියනවා තබෙමස්. චිනි සංකයි ගොහාන්වෝ තබෙමස්. ඉචිනි සංකයි ගොහාන්ව තබෙමස්. Okay. ஓகே மேம். அது ஐ ஈட் மீல்ஸ் 3 டைம்ஸ் பர் டே. அதாவது ஒரு நாளில் நான் 3 வேளை உணவு சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது வந்து டைம் பீரியடாக வந்து ஒரு நாள் அப்படின்றது வர வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் டே அப்படின்றதுக்கு இச்சி அப்படின்னு சொல்லப்படுது. எப்போவுமே டைம் பீரியடோட நீ பாட்டிக்கலை பயன்படுத்த வேண்டும். ஆகவே நீ அப்படின்றது வரும். 3 தடவை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சங்கை அப்படின்றது பயன்படுத்த வேணும். சங்கை அப்படின்றத பயன்படுத்த வேணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உணவு அப்படின்றதுக்கு வந்து கோஹான். இது ஒப்ஜெக்டா வரதுனால ஓ பார்ட்டிக்கல். சாப்பிடுகிறேன் அப்படின்றதுக்கு தபேமஸ். ஆகவே இச்சினிச்சினி சங்கை கோஹான் போ தபேமஸ். இச்சினிச்சினி சங்கை கோஹான் போ தபேமஸ். ஓகே. Okay, last one. How many times do you meet your friends? Per week. Per week කියලා add කරගන්න මෙතන. සතියකට කී වරක් යහළුවව හමු වෙනවද? එතකොට 1 week කියන issue කන් time period එක the particle එක මෙතන question එකක් ගන්න how many times නංකයි ඊළඟට friends කියන tomodachi meet කියන verb එකත් එක්ක use කරනවා ni particle එක meet කියන්නේ I must එතකොට ඒකේ question form එක I mustか1週間に1週間に何回友達に会いますか 1週間に何回友達に会いますか Okay. ஓகே மேம். ஹவு மெனி டைம்ஸ் டு யூ மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது எத்தனை தடவை உங்களுடைய நண்பர்களை சந்திப்பீர்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஃபார்ம் தான் காணப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு வர வேணும். ஹவு மெனி டைம்ஸ் டு யூ மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பர் வீக். அது ஒரு வாரத்தில் வந்து உங்களுடைய நண்பர்களை எத்தனை தடவை சந்திப்பீர்கள். இதில் வந்து ஒரு வாரம் அப்படின்றதுக்கு வந்து இஸ்ரூக்கன் அப்படின்னு சொல்லப்படுது. டைம் பீரியடோட நீண்ட பாட்டிகளை பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை அப்படின்னு கேட்கறதுக்கு நன்கை அப்படின்றத பயன்படுத்த வேணும். நன்கை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நண்பர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தொமதச்சி. சந்தித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்போட எப்போவுமே நீ பாட்டிகள் பயன்படுத்த வேணும். ஆகவே தொமதச்சிக்கு பின்னால நீ அப்படின்ற பாட்டிகள் வர வேணும். அது சந்திப்பீர்கள் அப்படின்றத கேள்வியா கேட்கறதுக்காக ஐ மஷ்கா அப்படின்றது வர வேணும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா இசு கன்னி நங்கை தொமதச்சினி ஹை மஷ்கா. இசு கன்னி நன்கை தொமதச்சினி ஹை மஷ்கா. ஓகே. ඒ විදිහට counting system එකෙන් sentences හදන්න පුළුවන්. doubts මොන හරි තියෙනවද? இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் காணப்படுதா? right. එහෙනම් මෙතනින් lesson 11 එක end වෙනවා. ඊළඟ next week එකේ lesson 12 එක start කරමු. එහෙනම් අදට class එක end කරනවා. හරිගතෝ. ஹரிகத குசாய்மா மேம். இதோட வந்து லெசன் 11 முடிவடையுது. அதனால லெசன் 12 வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு மேம் சொல்றாங்க. பாய் மேம். டேக் கேர். குட் நைட். Okay, bye. Good night.